இன்னைக்கெல்லாம் நம்மளுக்கு வாட்சிருச்சுடா. என்ன வாட்சிருச்சுடா? என்னடா வாட்சிருச்சு? டேய் ஹெல்ப் பண்ணினா எனக்கு இன்னைக்கு உண்டு. என்ன உண்டு? என்ன உண்டு? அட போட்ற எனக்கு வேண்டாம். நான் குடிக்கிறது இல்ல. குடிக்கிறதுக்கு இளவு கூட போக மாட்டேன். என்னம்மா இருக்கு நீ போற? அங்க இளவாச்சின்னு காதல் கேட்ட உடனே ஒரு ஆப்ப கம்பிட்டு டிச்சில படுத்துட்டு கிடக்குறாள். நீ எப்படி இளவுக்கு போவ? அண்ணா ஆண்டலக ஆத்தூர் வேம்பலகான் உங்கள காத்தால ஊம்பலகி விலகமாது பிஞ்ச மரம் தேவடே பண்ற அந்த வாய் இந்த வாய் யாவனு புண்டவாய் அணைக்கு. ஆமா நம்மட வாய் பத்தி இருக்குது. அழகு இத்தனை பேர் சாட்சி. அழகு என்னன்னு உங்களை கூப்பிட்டேன்? என்னன்னு கூப்பிட்டா? அண்ணா ஆண்டலக ஆத்தூர் வேம்பலகான் அழகா தான் கூப்பிட்டேன். ஆமா நீ அதுக்கு என்ன சொன்ன? கத்திரிக்காய்க்கு காம்பலகான்னு கேட்டீங்க. தப்பா? இவ்வளவுதான் சொன்னீங்களா? ஆமா. அப்ப எனக்கு தான் காது கேட்கல. உனக்கு தான் காது கேட்கல. பேரை பட்டனைக்கு நல்லவைகள் அண்ணா. ஆமா. இப்பே பட்டது தப்பாவே சொல்லிட்டேனா? வேண்டாமா எப்பறட முட்டு. அண்ணா ஓய் சரி. இப்படி வள வாழ தட்டாட்டும். செல செவ்வாழை பழ மாட்டோம். அம்மா நாயா. கண்ணன் தட்டாளியா. ஆமா நவ பழ மாட்டோம். பழ மாட்டோம். இப்படி அழகா செலன்னு கொலுன்னு பொடிச்சி மடியில கட்ட மாதிரி இப்படி அழகா அடிப்படமர மாதிரி கரு இருக்கிறீங்களே. அதுக்கு முதல்ல சொல்லி போட்டு போக வேண்டியதால கரையான் இருக்கிற கருவாயானு இது தூச்சு மேல கொண்டு போய் மறுபடியும் கீழே கொண்டு வந்து போடுவோம். அழகழகா உங்களை வச்சு வந்துச்சுல ஒரு பொட்டை புள்ள வந்தா நசுக்கிற மாதிரி ஆசையெல்லாம் வரவே வர. நான் நல்லா நசுக்குறாயா? விளக்க மாதிரி வெறியெடுத்து போயிரு. அப்படியே நீதான் நசுக்கு தெரியாதானே? விளக்க மாதிரி வெறியெடுத்து போயிரும். ஒழுக்கமா இரு. புரியுதா? நசுக்கணுங்கிற ரசிக்கணுமா? ஊதா கலர் ரிப்பன் உனக்கு யாரு அப்பன் கலர் ரிப்பன் உனக்கு யாரு அப்பன் சொல்லடி அவருக்கு நான் யாரு கொடுத்தது? சொல்லடி அவருக்கு நான் சலாம் போடுறேன். அம்மா நடந்து போனா அந்த பாட்டுக்கு வீதி பாட்டுக்கு நீ இந்த இடத்துல சபையில பாடி இருக்க. நீ பாட்டு இல்ல. ஆமா நான் பாடையில போக கூலி தெரியுமா? அடுத்த வருஷம் இதே தை மாசம் காப்பு கட்ட அன்னைக்கு உனக்கு இதே மாலை கோயில கல்லு நடுவாங்கடா.
கல்ல நட்டா உனக்கு மட்டும் சும்மா இருப்பாங்கன்னு நினைச்சிட்டியா? உனக்கும் நட்டுருவாங்க. எனக்கு எதுக்கு நடுவாங்க? நான் தப்பா ஒரு வார்த்தை பாடுனா அவங்க நடான்னு கொண்டாங்கடி 3 பேர் தான், அது 30 பேர் படுத்துட்டாங்க. கொண்டாடி தண்ணிய நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? கல்லு நட வச்சிருவேன் நானு. தண்ணி கொண்டா. நான் இங்கிருந்து மேல போய் என்ன பொண்டாட்டி ஒண்டி அடிச்சுமா கொண்டாடி தண்ணிய பொண்டாடி பாக்குறேன் ஒளிச்சுருத்து. பங்கின மாத பொடிகள் சாயந்தரம் பொசுமனு கடந்து இருக்கிறதா 3 பேர். கேக்குறீங்க? நாங்களும் உங்களை பார்த்து பொக்கடு ஆடி இருக்காங்க. 4 பேர் கிடக்கு. ஆயா அது கிளி சீட் எடுக்காதாயா? கேக்குறீங்களா? அது தலை தூக்காது. மம்மத பாப்பா. நாளைக்கு மனசுல படிக்கணும் படிக்கத்த மம்மியே மம்ம சேர்த்து. மனுங்க அடிக்கும் பாப்பா. உத்தர வச்சேன் உத்தர வச்சனே. என்ன சொல்றாரு? விளக்கடி ஊத்திட்டு இருக்காங்கல. மந்திரத்தை மனம் மந்திரம் வரமா. இருந்தாலும் இன்னொரு பாட்டு தான் பாடு. சத்தியமா எனக்கு இந்த பாட்டு பிடிக்கவே இல்ல. பிடிக்கலையா? கட்ட புள்ள கொட்டா புள்ள கருக்கு மண்ணி போட்ட புள்ள அக்கி சேவந்தா புள்ள கண்ணம்மா அடினா காணி போறச புண்ணம்மா என்னாடி முனியம்மா போட்டேல மையி யாருட மையி இது நாவச்ச மையி நாளே போனா நாளே வாரே கண்டாடி புடவ கட்டி கைதறியா குசுமமச்சி கண்டாடி புடவ கட்டி கைதறியா குசுமமச்சி இடுப்புல பொறுகறிய கண்ணம்மா அந்த குசுமமலா என் மனசு பொண்ணம்மா என்னாடி முனியம்மா போட்டேல மையி யாருட மையி இது நாவச்ச மையி நாளே போனா நாளே வாரே பீஸ் போயிடுச்சு நீயோட. பீஸ் போயிடுச்சு. அப்பதான் மூடி. 10 பைசா செலவு இல்ல. எம்ம மூடி என்ன பண்ணன்னு தெரியுமா? சபையில சொல்லட்டுமா நானு? தாண்டாபல தேரி மறக்கூடாது. உலகத்தை தாண்டாபல தேரி மறக்கூடாது எம்ம மூடி. பண்ணிருப்போம். அண்ணா சீதல்ல 10 வருஷம் புடி முத்துடா கண்ணம்மா கரகாரத்துக்கு வரப்பே தெரியும் நீ ஒண்ணு நாசமா போறாய். காசு இல்லாத ஆபரேஷன் பண்ணி விட்டு போட்டு மறுபடியும் ஒன்னாங்கிற வந்து பீஸ் போயிடுச்சா? என்ன பண்ணு? சரி வாங்க நானே சார் மாசம் கண்டு ஒரு சிப்ப அரிசி உங்களுக்கு எடுத்து போடுவாங்க மாசம் மாசம். என்ன டோர் அரிசியா? இந்த எம்மை அரிச்சு இந்த எறும்பி அடிச்சு கை சத்தியமா பலா இருக்குது அம்மா. ஒழுங்கா அண்ணா இருந்தாலும் பரவாயில்ல. சொன்ன உடனே அழகழகா பாட்டு ஆமாம்மா. விதவிதமா பாட்டெல்லாம் பாடுறீங்களே அண்ணா. ஆமாடா இந்த அழகான தொண்டைக்கு தினம் வயிற்றுக்கு என்ன தின்னீங்க? பண்ணிப்பி அதனால பக்கத்துல வரப்ப நான் தான் தாங்க முடியல. என்ன பால்டா வாசமா பண்ணிட்டி அண்ணா இருந்தாலும் பரவாயில்ல. காலதாமதம் ஆகிவிட்டது. ஆமாமா ஏய் தம்பி சத்தம் போடாதீங்க. அம்மா மோசமான நாளைக்கு அம்மா. போய் லப்பரங்க பாருங்க. எனக்கு ஒரு நாளைக்கு பொறுமையா இருங்கடா அப்பா. இன்னைக்கு இந்த லப்பர் பாருங்க, நாளைக்கு அந்த லப்பர் பாத்துக்கலாம். அண்ணா சீராவிற்கு மாபெரும் புண்ணிய சபை. ஆமா இந்த புண்ணிய சபை எதற்காக அரங்கேற்றம்? யாருக்காக? யாருக்காக? இன்னும் தம்பிங்க பையன் மாதேசன் மாதேசன் இன்னும் மதிப்புக்குரிய எங்க அம்மா உங்க அம்மா பேரு கண்ணு மல்லிகா, அவங்க அப்பா பேரு முத்துசாமி. இன்னும் முத்துசாமி மதிப்புக்குரிய முத்துசாமி ஐயா அவர்களுக்கும் இன்னும் மல்லிகா அம்மா அவர்களுக்கும் இருவருக்கும் திருமணம் நடந்து நீண்ட ஆண்டுகளாக அத புத்திர பாக்கியம் இல்லை என்று சொல்லி 18 ஆண்டுகளா? 18 வருடங்களா? 18 வருடங்களாக இத குழந்தை பாக்கியம் இல்லை என்று சொல்லி ஆமா அவங்களுடைய இந்த மாலா கோயில்ல வேண்டுதலை வைத்தார்கள். அந்த வேண்டுதலின் காரணமாக இதோ மாதசாகப்பட்ட குழந்தை பிறந்து 13 வயசு இப்ப கண்ணு. ஆமாமா 13 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இந்த போதிலும் 13 வயது ஆனாலும் கூட தந்தை மாண்டு மறுத்து விட்டார். ஆமா வாழ்ந்தது பொய்யுலகம், இனி வாழ போது மெய்யுலகம் என்று சொல்லி மெய்யுலகம் சேர்ந்து விட்டார் முத்துசாமி ஐயா அவர்கள். அதனால தன்னுடைய மகனாகப்பட்டவரும் இன்னும் மல்லிகா அம்மாவும் இருவரும் சேர்ந்து இதோ இந்த மாலா கோயில் பண்டிகைக்காக நம்முடைய மகனை பெற்றெடுத்தோம் என்று சொல்லி அந்த அன்பு காணிக்கையாக இந்த அவருடைய முன்னோர்கள் பித்ருக்கள் என்று சொல்லக்கூடிய பெரியவர்கள் காணிக்கையாக இந்த ஒரு நாடகம் வைத்துள்ளார். இந்த சீர்மிகு சிங்கார சபையில் அரங்கேற்றம் செய்துள்ள நாடகத்தின் பெயர் என்ன? நாடகத்தின் பெயர் என்ன? நாடகத்தின் பெயருங்க கலந்த கூதி கல்யாணம். ஸ்ரீ மகாபாரதத்தில் ஒரு பாகமாக விளங்கக்கூடிய ஆகாய கந்துருவன், அதாவது ஆகாயத்தில் ரதம் செலுத்தக்கூடிய கந்துருவன் ஆகாய கந்துருவன் என்னும் நாடகமும் அது மட்டும் இல்ல அர்ஜுனன் கிருஷ்ணன் சண்டை. ஓ இதுல அர்ஜுன் கிருஷ்ணனுக்கு சண்டை வருது. எதனால சண்டை வருது அப்படிங்கிறது நாடகம். அப்படி இருந்த போதிலும் இந்த ஆகாய கந்துருவன் அர்ஜுனன் கிருஷ்ணன்
முட்டன் சண்டையில் நான் வந்திருக்கும் பொழுது நான் யார்? என் பெயர் என்ன? சொல்லட்டுமா? சொன்னா தெரியும். சொல்லட்டும், ஓடி போய்தான். இல்ல சொல்லி போட்டு போங்க. அப்படியா? ஆமா. வாங்க. அம்மா திருமாலி தங்கை முத்திராவிலியன் தேவி. அம்மா சுமதிரை மச்சானோ நானே. கொண்டாடி அம்மா. யாரு மணியா எப்ப பேர் சொன்ன? அம்மா சுமதிரை மச்சானோ எப்ப பேர் சொன்ன? அம்மா தினதரோக விட்ட விட்ட ஒட்டி கூடுங்க. ஆதி ஓய்னா. அம்மா சுமதிரை தேவியோ நானே. அம்மா உட்காந்துதானே எட்டி பார்ப்பாங்கடி. அன்னைக்கு ஒரு நாள் நான் அப்படிதான் மாட்டினேன். எப்படி பேர் சொன்ன? அம்மா தினதரோக விட்ட விட்ட ஒட்டி கூடுங்க. பேர் அப்படி சொன்ன தேவடியா? வந்துட்டாண்டி. அம்மா தினதரோக விட்ட விட்ட ஒட்டி கூடுங்க. அம்மா நம்மள எட்டி பார்த்தாங்க. அன்னைக்கு இப்படிதான் பெரியவங்க கூட சேர்ந்து மாட்டிக்கிட்டேன். அம்மா அஜய் குலத்தில் வந்த மாயவனுக்கு தங்கை. அம்மா என் குலத்தில் வந்த. அம்மா என் குலத்தில் வந்த மாயவனுக்கு தங்கை. இதெல்லாம் குறைச்சு அம்மா ஆயர் குலத்தில் பிறந்த அண்ணா ஆ, சிந்தருமாலின் தங்கை ஆ, சுந்தரி விஜயன் தேவி. ஆ, நான் ஆயர் குலத்தில் வந்த ஆ, மாயவனுக்கு தங்கை. தங்கை. என் பெயர்தான் ஆ, அழகு சுபத்திரை. ஓ தங்கள் பேரோ அழகு சுபத்திரை. ஆமா. அப்படி அழகு சுபத்திரையாக இருந்தாலும் சரி. தங்களை பெற்றெடுத்தாங்களவா? தாய் தந்தைகள் யாருங்க? அப்படியா? ஆமாங்க. நீ கவுத்து என்ன திங்கிறீங்க? இல்லைங்க, ஒரு உறுப்புகள் ஒன்று பூமியில் இருந்தால் அதுக்கு தாய் தந்தைகள் வேண்டும் அப்படியா? இல்லையா? தாய் தந்தைகள் யாருங்க? அண்ணா ஆ, அப்படி ஆ, அழகு சுபத்திரையாக ஆ, ஆயன் தந்தை அழகு சுபத்திரையாக நான் பிறந்திருந்தாலும் ஆ. நான் எப்படி பிறந்தேன்? எப்படிங்க? என் பெற்றோர் யார்? யாருங்க? நான் எங்கு வளர்ந்தேன்? எங்க வந்தீங்க? சொல்லட்டுமா? சொல்லுங்க. பத்து மாதம் தான் சுமந்து பல்லு வர முடியுது. பக்தர்களுக்கு நீ கரெக்ட் பண்ணிட்ட. சூப்பரா இருக்கு. நீயே எல்லாம் வச்சுக்கோடி ஆயா. எனக்கு இது வேணாம். நாமளே பார்க்கக்கூடாது, அவங்களே நம்மளே பார்க்கணும்.
ஏத்து வாங்குபடி நான் யாருக்கு மகளாய் பிறந்தேன்? யாருக்கு மகளாக வசுதேவனுக்கும் தேவகி ரோகிணிக்கும். சரி, நான் மட்டும் பிறந்தேனா? எத்தனை பேர் பிறந்தீங்க? பிறந்தோம். யாராருங்க? அண்ணா, முதலில் பிறந்தவர் என் அண்ணனாகப்பட்ட பலராமன். ஓ, முதலாக பிறந்தவர் தங்களுடைய அண்ணனாகப்பட்ட பலராமன். சரிங்க. இரண்டாவது என் அண்ணனாகப்பட்ட ஆயன் பிறந்தார். ஓ, மாயவர் எம்பெருமாள். உண்மைதான். மூன்றாவது பான்மதி பிறந்தார். ஓ, பான்மதி என்று சொல்லப்பட்ட பெருந்துருவாள். ஆமாம். சரிங்க. நான்காவது யாருங்க? இந்த அழகு சுபத்திரை நான் பிறந்தேன். நீங்க அப்படி பிறந்தாலும் சரிங்க. அண்ணா, நான் எங்கு வளர்ப்பு மகளாக வளர்ந்தேன்? எங்க வளர்ப்பு மகளாக? எனக்காகப்பட்ட பான்மதி எங்க வளர்ந்தார்கள்? பலராமத்தில் வளர்ந்தாள் வளர்ப்பு மகளாக. சரி, நீங்க? நானாகப்பட்டவள் ஆயன் தங்கையாக வளர்ந்து வந்தேன். ஓ, ஆயன் இடத்துல. ஆமா. சரிங்க. அப்படி வளர்ந்து வந்தாலும் ஈரட்டில் இருந்த 16 மங்கையானவுடன் நான் கன்னி பருவத்தை விட்டு நான் மங்கை பருவம் வந்தவுடன். ஆமா, இந்த கன்னி பருவம் என்ன மங்க பருவம் என்ன உங்களுக்கு இருக்க மாட்டேங்குது நிறையா. அம்மா கேட்டேன். அண்ணா, கன்னி என்றால் என்ன? என்ன? மங்கை என்றால் என்ன? கன்னி என்பது அறியாத பருவம். அறியாத பருவம். மங்கை என்றால் அறிந்த பருவம். அதுவும் எப்படி? பெண்களுக்கு 6 அழகு. 6 அழகு. ஆமா. சரிங்க. அப்படி 6 அழகாகப்பட்டது ஒன்றாக கூடும் பொழுது ஒரு பெண்ணாகப்பட்டவள் கன்னி பருவத்தை விட்டு மங்கை பருவம் அடைகிறான். அது என்ன அழகு? என்ன அழகு? தன்னழகு, முன்னழகு, நடையழகு, கூந்தழகு, சிரிப்பழகு, இடையழகு. இந்த 6 அழகு ஒன்றாக சேரும் பொழுது ஒரு பெண்ணாகப்பட்டவள் கன்னி பருவத்தை விட்டு மங்கை பருவம் அடைகிறான். அப்படி அதத்தான் சொல்றேன். மாப்பிள்ளை வைக்க போறது. அந்த பருவத்துல பார்த்தா பண்ணியும் கூட பவராத்தான் தெரியுமா? அப்படி சொல்றாங்க. ஆமா ஆமா, ரேடியோ வச்சுட்டாங்க. பண்ருட்டி முறையா கம்மனு. அப்படி நான் யாரு திருமணம் செய்தேன்? எந்த நாட்டு இளவரசர் தெரியுமா? வாங்க சொல்றேன். அவர் சரியான சந்திரகுலு.
மகரம் குந்தி மக்களில் ஒருவர். குந்தி மக்களில் ஒருவர் ஆமா. யாருங்க? அண்ணா ஆ, சரியான சந்திரகுலம். ஆ. சந்திரகுலத்தில் உதித்த மன்னர். ஆ, அதாவது ஆ. இருவருக்கு இளையவர், இருவருக்கு இளையவர், இருவருக்கு மூற்றவர், மூற்றவர். நடுவில் பிறந்த நாயகர். யாரு? ஆனால் அழகு மன்னன் ஆ. அர்ஜுன மகாராஜா திருமணம் செய்தேன். ஓ, அந்த அரசுனி மகாராஜனையும் திருமணம் செய்தாங்க. உங்களுக்கு அப்படிதான் காது கச்சா? அப்பா சொல்ற கச்சா. அர்ஜுன மகாராஜன் தான் சொன்னேன். ஆனால் அழகு மன்னன் ஆ, அர்ஜுன மகாராஜரை ஆ. திருமணம் செய்து செய்து என் அண்ணனாகப்பட்டவர் ஆ, மாயவனாகப்பட்டவர் ஆ. எனக்கு என்ன பரிசா கொடுத்தா தெரியுமா? என்ன பரிசாக கொடுத்தார்கள்? ஆனகுந்திமா நகரத்தையே ஆ. எனக்கு கல்யாண சீராக கொடுத்தார். ஓ, கல்யாண சீராக ஆமா. ஒரு நாட்டையே ஒரு கொடுத்தார். நாட்டையே தங்கைக்காக ஆ, கொடுத்தார். சரி. அப்படி இந்த ஆனகுந்திமா நகரத்தில் ஆ. சிறப்பாக வாழ்ந்திருக்கும் பொழுது ஆ. ஏதோ யாரோ அழுவது போல் அவையே அவையே என்று சத்தம் சொன்னீங்க. கேட்கின்றது. அபயம் அபயம் என்று. யாரோ கேட்கின்றது. ஒரே சாரதி. ஐயோ, ஐயோ, கொட்டித்தலமா. நல்லா ஆண்டி வைக்கிறேன்